பிரியாணி டபராவில் வெந்த உடற்பாகங்கள், ஆக்ராவில் கண்டெடுக்கப்பட்ட சிவப்பு நிற சூட்கேஸ், தமிழகத்தையே உலுக்கிய 45 வயது பெண்ணின் கொடூர கொலை பின்னணி குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆகஸ்ட் 3ஆம் தேதி பரபரப்பான சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் யார் கண்ணிலும் படாமல் அந்த சிவப்பு நிற சூட்கேஸை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்குள் தள்ளிவிட்டு நழுவியது அந்த ஜோடி. அவர்கள் விட்டுச் சென்றது சாதாரண சூட்கேஸ் அல்ல, ஒரு கொடூர குற்றத்தின் தடயம் அது. ஆக்ராவில் ரயில் நின்றபோது கண்டெடுக்கப்பட்ட அந்த சூட்கேஸில் தலையில்லாத வெட்டப்பட்ட பெண் உடல் பாகங்கள் இருந்தது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உடற்பாகங்களுடன் இருந்த சென்னை துணிக்கடையின் பாலித்தீன் பைதான் இந்த வழக்கை நோக்கி சென்னை ரயில்வே போலீசாரை திருப்பியது. அடுத்த சில நாட்களில் சென்னை சென்ட்ரல் முதல் கூடுவாஞ்சேரி வரையிலான 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை போலீசார் இரவும் பகலுமாக ஆய்வு செய்தனர். கிடைத்த தடயங்கள் கூடுவாஞ்சேரியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் கதவு வரை அவர்களை கொண்டு சேர்த்தது. வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற போலீசாருக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. அங்கே ஒரு பெரிய பிரியாணி டபரா. துர்நாற்றம் வெளியே வராமல் இருக்க மைதா மாவால் சீல் வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரத்தை திறந்தபோது காய்கறிகளுடன் சேர்த்து வேக வைக்கப்பட்ட நிலையில் உடலின் எஞ்சிய பாகங்கள் மிதந்தன. விசாரணையில் கொலையானவர் 45 வயதான ஹைதுல் நிஷா என்பதும் தாம்பரத்தில் பணிபுரிந்த அவர் முன்னதாக தன் மகனுடன் தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தனது தாயின் நடவடிக்கை பிடிக்காததால் அவரை பிரிந்து வந்து விட்டதாகவும் கூடுவாஞ்சேரியில்தான் தனது தாய் தங்கியிருந்ததையும் மகன் உறுதிப்படுத்திய நிலையில்தான் ஒடிஷாவைச் சேர்ந்த மாணிக் லஸ்கர், பகபதி மாஜி ஆகிய ஜோடியுடன் ஹைதுல் நிஷா தங்கியிருந்த விவரம் அம்பலமானது. இந்த நிலையில் கொலைக்கான காரணம் தகாத உறவா அல்லது பணப்பிரச்சனையா என்பதை கண்டறியவும், காணாமல் போன தலையை கைப்பற்றவும் தலைமறைவாக உள்ள அந்த கொலைகார ஜோடியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.